ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளும் அறியாமைகளும் அகங்காரமும் தூய்மையற்ற கவனங்களும் தூய்மையற்ற விருப்பங்களும் தங்கள் அருளால் அகற்றப்படுகிறது. எங்களுக்குள் இருக்கின்ற மனித குணங்களின் அசுத்த குணங்களையும் அகற்றுபவர் தாங்களாவீர். எங்களுக்கு உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையிலான வித்தியாசத்தை உணர வைப்பவரும் தாங்களாவீர். தாயே, அனுதினமும் எங்களின் செயல்கள் அனைத்தும் தங்கள் அருளால் மேம்படுத்தப்பட வேண்டும் அம்மா. எங்களின் தியானத்தின் மூலமாக எங்களின் செயல்களுக்குரிய சரியான பாதையை காட்டுவதற்குரிய உணர்திறனை நாங்கள் உணரவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஏற்படுகின்ற உணர்கின்ற குளிர்ந்த நுண்ணதிர்வுகளின் உணர்தலை நாங்கள் சரியாக புரிந்து எங்களின் செயல்களில் செயல்படுத்துவதற்கு தாங்களே எங்களை அறிவொளிவூட்டி சிறந்ததொரு கருவிகளாக மாற்ற வேண்டும் அம்மா. தாயே, தங்களின் அன்பானது எங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தருகிறது. அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக இருக்க எங்களை வலுப்படுத்துங்களம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதுடன் நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவியாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தின் முதல் இதழான தங்களை நோக்கி இருக்கின்ற இதழில் இருக்கின்ற அனைத்து குறைபாடுகளை தயவு செய்து தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்தி எங்களுக்கு பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணர வைத்திருங்கள். மந்திரம். ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நாம் இவ்நிலையிலேயே வைத்திருந்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम्
अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். எங்களின் இடா நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற
கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய தூய ஆத்மாவாக எங்களை வெளிப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் இடது மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்தி அதன் மூலமாக எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான அனைத்து தடைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களை கள்ளம் கபடமற்றவர்களாக மாற்றுங்கள். தங்களின் அனைத்து தெய்வீக குணங்களும் எங்களின் இடாநாடியில் இருக்கின்ற அனைத்து தெய்வங்களிலும் நிலைநிறுத்தப்பட்டு அவைகள் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் நாங்கள் தூய்மையான ஆத்மாவின் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் உணர்ந்தவர்களாக எங்களை மாற்றுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு இணைத்து சமநிலையில் எப்பொழுதும் நாங்கள் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது இடது நாடியிலும் இடது மூலாதாரத்திலும் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய் ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் பிங்களா நாடியை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற எதிர்காலத்தை ஒட்டிய சிந்தனைகளும் அதனால் ஏற்படுகின்ற பயத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் வலது மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ நிர்மல் கார்த்திகேயராக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளையும் அகற்றிவிட்டு கள்ளம் கபடமற்ற புத்திசாலித்தனத்தை எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. நமது கவனம் வலது மூலாதாரம். ஸ்ரீ கார்த்திகேயர் அசுர சக்திகளிடமிருந்து நம்மளை காப்பவராவார். ஸ்ரீ கணேசரின் ஞானமும்
சரணாகதியும் வெளிப்படுத்தும் சக்கரம் இதுவாகும். ஏகாதச ருத்ரர்களில் ஸ்ரீ கணேசரும் ஸ்ரீ கார்த்திகேயரும் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைத்து அசுர தீய சக்திகளிடமிருந்து நம்மளை காத்து எதிர்மறைகளை எதிர்த்து போராடும் வலிமையை கொடுக்குறாங்க. வலது மூலாதாரம் மேம்படும் போது நமது இடது சுவாதிஷ்டானத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் குறைந்து அவை மேம்படும். நமது வலது மூலாதாரத்தில் பாதிக்கின்ற எதிர்மறைகளை ஸ்ரீ பைரவரும் சேர்ந்து அகற்றுவார். அது நுட்பமான அமைப்பிலிருந்து ஸ்ரீ கார்த்திகேயருடன் ஸ்ரீ பைரவர் இணைந்து நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவுவார். நமக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை காப்பதில் ஸ்ரீ கார்த்திகேயனுடைய சக்தி மிக மிக முக்கியம். குண்டலினி தாய் மேல் எழும்புவதற்கும் அதுக்குள்ள தடைகளை அகற்றுவதற்கும் ஸ்ரீ கார்த்திகேயருடைய அருளாசியும் வேண்டும். நமது வலது மூலாதாரம் மேம்படும் போது வலது நாடியும் சிறப்படையும். மூலாதாரம் ஆக்ஞா சக்கரத்தோடு நேரடியாக தொடர்புடையது. நம்முடைய அகங்காரத்தை கட்டுப்படுத்துது. அகங்காரம் குறையும் போது தெய்வீக ஞானமும் அறிவும் வளரும். அதனால் நம்மளுடைய பிரார்த்தனை, தாயே எங்களின் வலது மூலாதாரத்தை தூய்மைப்படுத்தி தயவு செய்து மேம்படுத்துங்கள். உங்களின் அன்பிற்கு எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள். எங்களின் அனைத்து செயல்களும் உங்களை ஆனந்தப்படுத்த மட்டுமே இருக்க வேண்டும். ஸ்ரீ கணேசரின் முழுமையான சரணாகதியும் தெய்வீக ஞானத்தையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கார்த்திகேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நமது வலது மூலாதாரத்திலும் வலது நாடியிலும் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் மைய நாடியில் வீற்றிருக்கிறீர்கள். தாயே தயவு செய்து எங்களின் மைய நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் விராட்ட ராஜ்யத்தினுள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு எங்களை அருள் புரிந்து ஆசிர்வதியுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்கிறோம். நாங்கள் அமைதியை உணர்கிறோம். நாங்கள் சமநிலையை உணர்வதற்கு எங்களுள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தாங்களே அகற்றிவிட வேண்டும் அம்மா. தாயே
எங்களின் மைய மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கு ஸ்ரீ கணேசரை போன்று முழுமையான அச்சமின்றி இருக்கும் குணத்தை தந்தருளுங்கள். எங்களின் ஒவ்வொரு உயிரணுவிலும் ஸ்ரீ கணேச தத்துவத்தால் நிரம்பியிருந்து தங்களின் தெய்வீக அன்பின் அமிர்தத்தை நாங்கள் உணர்வதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் தெளிவான சிந்தனையை தந்தருளுங்கள். எங்களின் குண்டலினி சக்திக்கு ஆதாரமாகவும் சூட்சும சரீரத்திற்கு வேறாகவும் இருக்கும் மூலாதார சக்கரத்தை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். உண்மை பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் விவேகத்தையும் எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களை அன்பான குணம் கொண்டவர்களாக மாற்றுங்கள். எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை முழுமையாக நிலை பெற செய்ய எவையெல்லாம் எங்களுள் தடைகளாக இருக்கின்றதோ அத்தடைகள் அனைத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் எங்களின் மூலாதார சக்கரத்தில் தங்களின் தெய்வீக நுண்ணதிர்வுகளை உணர்ந்த நிலையில் எங்களின் தியானத்தில் நாங்கள் மேம்பட தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. எங்களின் மூலாதார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம்: ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் நமது மைய நாடியிலும் மூலாதாரத்திலும் வைத்து ஸ்ரீ கணேச சங்கட சதுர்த்தி அஷ்டகத்தை கூறி தியானத்தில் இருப்போம். संकटनाशनम श्री गणपति स्तोत्रम. प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरेन्नित्यम् आयुष्कामार्थसिद्धये. प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजेन्द्रं धूम्रवर्णं तथाष्टमं नवमं भालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननम् द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरप्रभो. विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनम्
पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिम् जपेद् गणपतिस्तोत्रम् षड्भिर्मासैः फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः। इति श्री नारदपुराणे संकटनाशनं श्री गणपतिस्तोत्रम् संपूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை ஒவ்வொரு சக்கரங்களிலும் கடந்து சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாய், நாங்கள் எங்களின் தியானத்தினுள் சகஸ்ராரத்தை உணர்வதற்கு எங்களின் குண்டலினி தாய் 14 நிலைகளை கடந்து மேலேறும் பொழுது எங்களுக்குள் எங்களின் கவனத்தை ஒருநிலைப்படுத்துகிறார். தங்கள் அருளால் நாங்கள் அதை உணர்கிறோம். தாயே, எங்களுக்கு சந்தேகம் இல்லாத சிந்தனையற்ற ஸ்ரீ நிர்விகல்பா நிலையில் தியானத்தினுள் எங்களை நிலைத்திருக்க செய்யுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியானத்திலேயே தொடர்ந்து இருப்போம். Today we are going to worship Sri Ganesha. As you know, in the whole of Europe, America, England, they have lost faith in Sri Ganesha. Nor do they care for his powers and for his blessings.
As a result, all his blessings are not on these countries. The first blessing of Sri Ganesha, which is, I think, is the highest, is the wisdom. That we learn what is good for us and what is bad for us, what is constructive and what is destructive. What should we do to achieve our self-realization? Those people who have got wisdom are very lucky people. But wisdom comes from no source but your own understanding of life. When a person starts thinking, why am I doing such and such thing? What is the effect of my doing? What is the result of my behavior? Is it good for me or bad for me? Then wisdom comes. Even if some people know that this is bad for them, still they do not have power to control themselves. Still they do lots of bad things which they should not do. The reason is the power of wisdom is not there. A person is wise who does not only know what is right and wrong, but also he knows very well his own power not to do something wrong. He just does not do it. Wisdom is a complete power within ourselves by which we try nothing. It just spontaneously works through us and we do things which are proper and right. In this wisdom, many people have risen very high in life. For example, we'll take the example of Kabir. Kabir was born to a weaver. They say they don't think he was born to him, but he was found by a weaver, whatever it is. And he belonged to Muslim family. But he realized that the Muslims, as they are practicing their Islam, is not going to give him what he wants. He has to seek himself. He has to know himself. So, what did he do is to go on the bank of river Ganges in Benares, and he stayed there waiting for a great realized soul called as Ramanand, Swami Ramanand. When this Swami Ramanand came back after his bath, immediately caught hold of his feet. After bath, if somebody catches the feet of any Brahmin, he would shout at him. But he was a saint, he was not a Brahmin. He said, "My son, what do you want?" He said, "Sir, give me initiation. I want self-realization." And Swami Ramanand immediately agreed. All the other people said, "Sir, he is a Muslim. He is an orphan, brought up in a Muslim family. How can he give realization? He will not accept any of the principles which look like coming from Hindu religion." Ramanand looked at Kabir. He could see a great seeker there. He said, "You don't know him, I know him." And he took him with him, and Kabira became a great saint after that. He is accepted by Hindus and Muslims
Because he had that power of wisdom, he went to a man who was not belonging to his religion, who may not have accepted him, who might have just thrown him in the river, also possibly. But he knew also through his wisdom that this man is the one who will love me because I am a seeker of truth. So this power of truth works not only that you know what is right and wrong, again I say, but that you just don't do something that is wrong. Now one may say, Mother, what is the source again of this wisdom? The source is Sri Ganesha. The source is Sri Ganesha, which is the giver of wisdom. Once Sri Ganesha is insulted and he disappears behind the clouds of ignorance, then people start doing things which are unwise. This happens with many things. Supposing these days in the democratic countries, they are not supposed to say anything about the morality, about how people should behave, what should be their relationships. They don't try to look after the society because they think looking after the society is not our job. It's a private affair. It's a private thing. As a result, people take freedom into their hands and start insulting Sri Ganesh. When Sri Ganesha is insulted, complete blockage takes place in a human being, I think. He becomes an idiot. He becomes a stupid fellow. He doesn't understand how to go further with wisdom. Without wisdom, whatever steps one takes is destructive. So this is the first quality of Sri Ganesh, that he gives us, bestows upon us wisdom. So we have to respect Sri Ganesha within us. It's very important, especially for all these democratic countries which are now going to dogs. Their families are destroyed because their lifestyle is so horrible. Their children are ruined. In every way, they are in a big jeopardy. This wisdom can be easily brought back if we awaken their Kundalini. If the Kundalini is awakened, this Ganesha can be awakened. Because without his help, Kundalini cannot be awakened. And if Sri Ganesha knows that Kundalini is to be awakened, he forgives everything, forgets everything, and comes to assist you to support the Kundalini's ascent. At every chakra, he is there to support you. Till you get realization, he is there to help you. In all these countries, the missing point is their wisdom. And that's why you find so much of destruction, so much of nonsense going on, and you can't understand why people are so stupid. The another power that Ganesha has is he generates innocence within us. We respect our innocence. We respect our chastity. We respect a lifestyle which is decent and decorous. In every scripture is written that we should dress up in a way that we are decent and decorous, and that our body should not in any way express a indecent feeling or indecent behavior on our part. This is the reason why in Sahaja Yoga we have to be particular
about how we dress up. I think Sahajogis have realized it, that our dress should be decent, should be dignified, and that we should in no way try to show our vulgarity. Because if innocence is the most important thing a human being should have, if that is the complete decoration of a human being, then one should look after one's own chastity and one's own morality. In some countries, of course, they think that chastity is only meant for women and not for men. But it's not true. That's what the Islamic people believe. It's very wrong. It is meant for both of them. Like a person who is trying to force the other side, like the men trying to force the women to be chaste, and themselves are not chaste, the women will not be chaste. They may appear, they may try to be out of fear, but if they get a chance, they will take to life which is wrong, because they see the other party, the men, trying to dominate them. Then they think, what's wrong? If they can do it, why not we do it? So the whole society has to take to very decent life and to a very, very decorous, dignified lifestyle. It's not only in dress, but even day-to-day life it is important. Otherwise, a kind of insecurity start working among men and women, and too much complications, too much complicated life starts. The third quality which I am saying today is that a person who is innocent should not fear, because God looks after innocent people. They are always protected. If anybody tries to harm the innocent, God protects them. And that's how you have seen many children who fall from high stories, they are saved, and so many things happen. But also we see many children are being killed by people who are extremely aggressive. Of course, that is very, very cruel and wrong to do, to kill the innocent children. But when these children are killed, actually nobody is killed, as you know very well. The whole world gets shaken up. Anything happens to children, the whole world gets shaken up. And then the whole world start protecting the innocent. If some people, men are killed or something happens to them, nobody is so much bothered. But even one child is in difficulty, all the people combine together to save that child. It's so important. It's not the child, but the innocence of the child that generates that feeling that we have to save that innocent little thing which is having a problem. That's why in the whole history you find wherever there have been description of children being killed or where innocence has been attacked, the whole society historically also has revolted against it. And this revolt comes from Sri Ganesha's power, that he can definitely create a feeling of detest for people who try to be unkind to children. If you see in the newspaper also, they will show how the children are suffering. What is the problem of the children? What they suffered? It's a very, very touching thing to hurt the children. In Sahaja Yoga, we have now children who are born realized. And we understand their innocence. We try to keep them out of bounds from all these horrible things that are happening today in the world. And we are trying to look after them so that they grow up into children
who are not only born realized, but who will save others from the dilemma of getting themselves ruined and by not respecting their innocence. This respect of innocence, once is developed through such happenings, through their own children, through their own relationships, then the whole nation can be saved. Another way is to worship Sri Ganesha, which comes from the Mother Earth, the principle of innocence. The Mother Earth is so innocent. See. Whether you are good or bad, she gives you fruits, she gives you trees, she looks after you. Whether you are telling lies or you are deceiving people, still she does it. Of course, up to a point. And after that, she may bring forth some sort of a calamity like an earthquake or something like that. Now, the earthquake mostly is suspected always in the Los Angeles area, very much. And practically every year there is a shake-up there. The reason is the media of cinema is in Los Angeles. And they are generating all these funny ideas about insulting the Sri Ganesha within us. This is the reason why all the time there is a complete danger for these people who are living in that area, who support that. Also, America seems to be quite in danger as far as the nature is concerned. The reason is from America all these ideas ooze out and people accept them blindfolded. I don't know why they accept these ideas. These ideas have come to us, say, we can say Freud has brought it. Now, Freud could not prosper in Germany. He was here, he was in Austria. He could not prosper here. People didn't listen to him. But when he went to America, he got all the support. And with that support, he prospered. He got that support because he opposed completely the idea of leading a chaste life. And he said, this is all absurd, this is all nonsensical, and one should not listen to all these things. And he started the whole theory on a very, very demeaning principles. And people accepted. Then same Germans, same Austrians, same Europeans accepted Freud blindfolded. Because somehow when it comes from America, it becomes collective. Because as you know, America is the country of Sri Krishna, who is for the people, who is for collective. And that's how whatever comes from America becomes collective. And if it is poison, it spreads very fast and it really paralyzes the whole world. So now we have to be wise to see what is destroying us and what is destroying our inner being. For Sahaja Yogis, it is very important. Because if, say, there's a cloth or a sari which is blown off by the wind, even if you can hold it on one corner, you can hold it. And after some time, the whole thing can subside. And this is what has to happen actually to the world when Sahaja Yogis will hold the sari, we can call, or this universe with their wisdom and firm faith in Sahaja Yoga. Otherwise, they can be blown off also. If they are not rightly placed, if they are not grounded, if they are not fixed to their own
enlightened faith of Sahaja Yoga, they can be blown off with this wind which is there to torture the whole world, to destroy the whole world. So the responsibility of Sahaja Yogis is very important, that their Ganesh principle should be all right. If it is not all right, then the whole of Sahaja Yoga movement can collapse. For ladies and for men, I have to make a humble request that they should try to put their Sri Ganesh in a very respectable position in their lifestyle. That should be the highest, the most important, and also every day to be remembered that we are very much blessed by Sri Ganesh to get our self-realization. There are so many qualities of Sri Ganesha which I have described. One of them is that he is a child. He is very humble. He is very playful. He is very interesting. And he is extremely humble. And despite his weight, he is very lightweight because he can sit on a small little mouse. He doesn't try to show off. He doesn't have his vahanas as great as Vishnu's or anything. His vahana is very simple. The simplest, or we can say the smallest creature which can really crawl is a mouse. And he uses this mouse. With this mouse, he expresses his own power, that he doesn't need any other vehicle. His vehicle is his simplicity. He moves, he penetrates, and he affects the lives of people through very, very simple, sweet methods. In Sahaja Yoga, we have to realize how do we impress others. For example, nobody will be impressed in Sahaja Yoga if you have a very great car or anything, or if you have very wealthy expression of your life. Nobody feels impressed. I have seen that. What impresses people is the simple expression of your love through certain gestures, through certain presence, through certain behaviors. And I have seen people who are very sweet, who just express themselves in such an innocent, simple, childlike manner that goes into the heart of the people. And when they describe to me sometimes the Sahaja Yogis, other Sahaja Yogis, it is very surprising how they express their appreciation of other Sahaja Yogis. It's very, very sweet and extremely loving, delicate. All that is like a child, how a child plays around and how he amuses you, how the child tries to do things for you. Like I know my grandchildren, they would be sitting outside when I was having my bath. They were all born realized. So when I came out, what I find, they're sitting there with the powder to be put on my feet, with the scent to be put on my hands. I mean, all such things, they would be there. And I never told them, nobody told them. But they would be sitting there. If I am lying down, then they would come and cover me up. And all the time trying to see how they can look after me, like as if they are my parents or they are bigger than me, and also to guide me in a way. For example, if I am walking, then if there's a stone or something, then they would put their hands, Nana, you don't come, there's a stone here, you be careful, go that way. As if I have no eyes to see, they are the ones who are my eyes who are telling me to do. So sweet in their, I've seen in their childhood how careful they were, and they knew
what I like, what I don't like. So sweet and so assuring that they were all the time trying just to understand me. That is what is the other quality of Sri Ganesha, is that he always tries to please his mother. He doesn't want to do anything that will make her unhappy. He doesn't say no to her. With some Sahajogis have a bad habit. If I tell them, say, no, not that. This is not to be done. The respect of the mother one has to learn from Sri Ganesha. In that I find people are little over smart. Say, if I say something, immediately they'll correct me. No, not that. This smartness is not very helpful, I think, because if I say something, if I may say also that today, just now, it is morning time, supposing I say. Now, you will immediately come, no, it's not morning time, can't you see, this is evening time. So what have you achieved? I know it is evening time. But why did I say it is morning time? Just to see. You don't achieve anything by that. By saying, no, not that, this was not so, this is so, this is smartness. But with this smartness, you outsmart yourself. So what did you achieve it? You see, what you have to show, see, what did you achieve? By doing these comments or saying like this or talking like this, what did you achieve? Nothing. But you are tested all the time. And in that testing, you find out what's wrong with you. It's very important for people who are more close to me to understand that if I say something, do not take it very literally. You see, because I am Mahamaya also. If I say something, it may be just to test you. Then you go and say, no, not this, not that. It's the mind which is just absorbing, even the testing, taking the testing. Then only you will know that you are being tested and that your testing is just to see how far deeply you understand me. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய அமைதியான ஆனந்தமான தியான நிலையை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.